ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 44 வசனம். Matthew chapter 21 verse 44. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யார் உரைத்த வார்த்தைகள் என்றால், கிறிஸ்து இயேசு தன்னை குறித்தே அவர் கூறுகிறார். தன்னை ஒரு கல்லாக அங்கே பாவித்து அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் யார் மேல் விழுமோ அவன் நசுக்கி போடப்படுவான் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், விசுவாசியாத யூதர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ராஜ்யத்துக்கேற்ற கனி கொடுக்காத யூதர்களை ஆண்டவர் இப்படி அவர்களை பார்த்து சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, இது நமக்கும் இது அப்பியாசமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அவரை விசுவாசியாத எவனும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்திலே 18 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கவில்லையோ அவர்கள் எல்லாரும் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் யாரை விசுவாசிக்க வேண்டும்? கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அதுவும் விசுவாசனா எப்படி இருக்கணும்னா, அவர் மேலே விழுந்து விடுகிற ஒரு அனுபவம். நீங்கள் ஆண்டவர் பாருங்கள், நம்ம எல்லாருமே பாருங்கள், ஆதாமுடைய சுபாவத்தில் தான் நம்ம எல்லாருமே இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்ததினாலே ஆண்டவர் நமக்குள்ளாக கிறிஸ்துவின் சுபாவத்தை உருவாக்க விரும்புகிறார். அது எப்பொழுது உருவாக்கப்படும் என்று சொன்னால், நாம் நொறுக்கப்பட்டால் ஒழிய. அதனால தான் இங்கே சொல்கிறார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். உண்மையாக கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து முழுமையாய் தன் வாழ்க்கையை இயேசுக்கென்று அர்ப்பணித்தவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா, அவர் மேல் விழுகிறவன். இன்றைக்கி எங்கெங்கேயோ விழுகிறாங்க, பாவத்தில் விழுகிறாங்க, உல்லாசத்தில் விழுகிறாங்க, உலகத்தின் சிற்றின்பங்களில் போய் விழுந்து போகிறாங்க. பலவிதமான காரியங்களிலே இன்றைக்கி மனுஷர்கள் விழுந்து போய் தங்கள் வாழ்க்கையை சீரடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் விழ வேண்டிய ஒரு இடம் இருக்குது. இந்த கல்லின் மேல் விழணும். இந்த கல்லாகிய இயேசு கிறிஸ்து மேல் விழும்போது நாம் சும்மா இருக்க மாட்டோம், நொறுங்கி போயிடுவோம். வில் பி broken to pieces. நம்ம சிதறடிக்கப்படுவோம், நொறுக்கப்படுவோம். வில் பி broken. அந்த brokenness-ஐ தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவங்க வாழ்க்கையில் அந்த புரோக்கன்னஸே இல்லை, உடைக்கப்பட்ட அனுபவம் இல்லை. ஒருவேளை பெரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நீங்கள் பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் ஊடாக நீங்கள் கடந்து செல்கிறீர்களா? அது வேறு ஒன்றும் இல்லை, அவர் மேல் விழும்போது நொறுக்கப்படுகிற ஒரு அனுபவம் தான் அது. ஆனால் அப்படி நொறுங்கி போகும்போது ஆண்டவர் அவர் அப்படியே விட்டுற மாட்டார். நொறுக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை ஆண்டவர் மறுபடியும் ஒன்றாய் சேர்த்து அதிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து இயேசுவை விசுவாசியாமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல், அவருக்கு விரோதமாக தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு கூட்டத்தாரை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்கள் அவிசுவாசிகள். அவர்கள் விசுவாசியாததினாலே ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அப்படிப்பட்டவர்கள் மேல் இந்த கல், நம்ம வாசித்தோமே, இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் அங்கே நசுக்கி போடப்படுவான். And whoever falls on this stone will be broken, but on whomever it falls, it will grind him to powder. அதான் அங்கே போட்டிருக்கு. இந்த கல் யார் மேலே, இந்த கல் மேலே யார் விழுகிறாங்களோ அவங்க they will be broken, but on whomever it falls, it will grind him to powder. அந்த கல் யார் மேலே விழுகுதோ
அவங்கள நசுக்கி தூள் தூளாக பவுடர் ஆக்கிடும்னு சொல்லி வசனம் சொல்லுது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இந்த கல்லின் மேல் விழ போகிறீங்களா, இல்லைனா இந்த கல் உங்கள் மேலே விழணுமா? இதுதான் இந்த நாளின் தியானம். இதுதான் இந்த நாளுக்குரிய கேள்வி. அதனால் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் மேல் விழும்பொழுது நமக்கு நொறுங்குதல் உண்டாகுது. அது பரவாயில்ல. ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துவார், காயங்கட்டுவார், தூக்கி ஆண்டவர் நம்மை ஒன்றாக இணைப்பார், அவருடைய சாயலிலே நம்மை மாற்றுவார். ஆனால் அடமெண்ட்டாக நான் அப்படி தான் இருப்பேன், நான் எதையும் செய்ய மாட்டேன், ஆண்டவர் விசுவாசிக்க மாட்டேன், இருதய கடினத்தில் சில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மேல் இந்த கல் ஒரு நாள் இந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே விழும்போது ஒரு சின்ன துண்டு கூட கிடைக்காது, எல்லாம் தவிடு பொடியாக மாறிவிடும் என்பது தான் உண்மை. தன்மையான இந்த நல்ல நாளில் இந்த வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நம்மை ஜாக்கிரதைப்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் இந்த கல்லின் மேல் விழுகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தாவே, இந்த கல் எங்கள் மேல் விழ வேண்டாம். நாங்கள் அந்த கல்லின் மேல் விழுந்து நாங்கள் நொறுக்கப்பட்டாலும் எங்களை நீர் ஒன்றாக இணைத்து ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீர் எங்களை மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறேன். இன்றைக்கு உம்மை விசுவாசித்து உம்மீது விழுந்து அநேகர் நொறுக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நொறுங்குதல் என்று சொல்லி அவர்கள் பல கேள்விகளோடு இருக்கிறார்கள். அவர்களை நீர் கட்டுகிறீர், அவர்களை தூக்கி நிறுத்துகிறீர் என்பதை அவர்கள் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.